சென்னை வியாசர்பாடி பகுதியில் தேங்கிய மழைநீர் மோட்டார் பம்புகள் மூலம் உடனுக்குடன் அகற்றப்பட்டு வரும் நிலையில் அது குறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஹரிஹரனிடம் கேட்கலாம். ஹரிஹரன், வியாசர்பாடி பகுதியில் தேங்கிய மழைநீரை மோட்டார் பம்பு மூலமா வெளியேற்றிட்டு இருக்காங்க. இது எவ்வளவு நேரமா தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது? இது குறித்த விவரம் என்ன? சென்னை மாநகராட்சி பகுதிகளில் மழை காலங்களில் மழைநீர் வெளியேற்றுவதற்காக 37 பிரதான கால்வாய்கள் இருக்கு. இந்த கால்வாய்களை இணைப்பதற்கு ஒரு இடங்களிலுமே மழைநீர் வடிகால்கள் அமைக்கப்பட்டிருக்கு. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மெட்ரோ பணிகள் மற்றும் ஒரு சில இடங்களில் மழைநீர் வடிகால் இணைப்பு பணிகள் நடைபெற்று இருக்கக்கூடிய நடைகளையும் அல்லது ஒரு சில இடங்களில் மழைநீர் வடிகால்களில் ஏதேனும் அடைப்பு ஏற்பட்டால் தண்ணீர் வெளியேறுவதில் சிக்கல் இருக்கும். அந்த வகையில் இன்று காலை முதலே சென்னையின் பல்வேறு இடங்களிலேயும் மழை பெய்து வரும் நிலையில வேசர்பாடியில் இருக்கக்கூடிய பகுதிகளில் மழைநீர் சாலைகளில் தேங்கி இருப்பதால மோட்டார்கள் மூலமாக மழைநீர் அகற்றப்பட்டு வருகின்றது. குறிப்பாக தாழ்வான பகுதிகள் மற்றும் மெட்ரோ பணிகள் நடைபெறும் இடங்கள் மற்றும் மழைநீர் வடிகால் இணைப்புல சிக்கல் இருக்கக்கூடிய பகுதிகள் மற்றும் சென்னை மாநகராட்சி முழுவதுமாக 1400க்கும் மேற்பட்ட மோட்டார்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கு. அனைத்து பகுதிகளிலுமே மோட்டார்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய இடங்கள்ல சிசிடிவி கண்காணிப்பு மூலமாக தொடர்ந்து அதே போன்று கால்வாயில் வெளியேறும் தண்ணீர் அளவு சீரான நிலையில் உள்ளதா என்பதை குறித்தும் கண்காணிக்கப்படுகிறது. குறிப்பாக மழை காலம் தொடங்குவதற்கு முன்னதாகவே சென்னை மாநகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய கால்வாய்கள் அனைத்தும் தூர்வாரப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தது. இன்று காலை முதல் வடகிழக்கு பருவமழை தொடங்கிய பின்னரே ஏற்கனவே முதல் வடகிழக்கு பருவமழை தொடங்கிய போது ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு சில நாட்கள்ல கனமழை பெய்த நிலையில தொடர்ந்து டிட்வா புயல் காரணமாக தற்போது வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவக்கூடிய சூழலால இன்று காலை முதலே பெரும்பாலான இடங்கள்ல தண்ணீர் தேங்க வரக்கூடிய சூழல்ல தற்போது வேசர்பாடியில் இருக்கக்கூடிய பகுதிகளில் சாலைகளில் தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரை மழைநீர் மோட்டார்கள் மூலமாக அகற்றப்பட்டு வருகின்றது. அதே போன்று சென்னை மாநகராட்சி தரப்பில் மட்டும் சென்னை மாநகராட்சி முழுவதுமாக 22 சுரங்கப்பாதைகள் உள்ளது. குறிப்பாக துரைசாமி சப்வே, மேட்லி சப்வே உள்ளிட்ட சப்வேக்கள்ல கடந்த காலங்கள்ல மழை பெய்தாலே தண்ணீர் தேங்கும் நிலை என்ற நிலையை மாற்றி தற்போது இன்று காலை முதல் அதிகபட்சமாக பல்வேறு இடங்கள்ல மழை பெய்து வரும் நிலையில 22 சுரங்கப்பாதைகளிலுமே எந்த சுரங்கப்பாதைகளிலுமே தண்ணீர் தேங்காத வண்ணம் இருக்கு. உயர் மின்னழுத்த மோட்டார்கள் கொண்டு சுரங்கப்பாதைகள்ல மழை பெய்தாலுமே சுரங்கப்பாதையில் தேங்கும் தண்ணீரை உடனடியாக வெளியேற்றக்கூடிய அளவில் மாநகராட்சி தயார் நிலையில் இருப்பதால தற்போது தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய இடங்கள்ல உடனடியாக தண்ணீர் அகற்றப்படுகின்றது. அதே நேரத்தில் சுரங்கப்பாதைகளிலையும் எந்த இடத்துலையும் தண்ணீர் தேங்காதது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஹரிஹரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.